ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி பயிற்சி. சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர், நன்மை தீமை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர். அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகள், அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது. கர்மகாரகன், ஆயுள்காரகன், அதை தவிர உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம். அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம். இப்போது வக்கரகதியில் வந்திருக்கார். வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார், சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்பொழுது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு. ஆனால் சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களுக்கு கிடையாது. இந்த சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு. 5 கட்டம் தாண்டி போனாலே, ராசியிலேயே 5 கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய, சூரியனுக்கு 5 கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 பக்கமும் இருக்கும். அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது 19/6/2024 அப்போ வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். வக்கரகதி ஆரம்பிக்கிறது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி. 4/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 139 நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் நேர்முகமாக செல்கிறார். அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் செல்ல போக ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டமான 139 நாளில் பார்த்தோன்னா கும்பராசியிலேயே தான் இருக்கார், சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். சரி, அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதமும் 2ஆம் பாதத்திலிருந்து 1 பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு அவர், அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது 4/11/2024 அப்போ வக்கரகதி நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் சனி பகவான் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் சதயம் 3ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம், அதாவது 61 நாள் இருக்கார். சதயம் 2ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 47 நாட்கள், 1.5 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் 1 மாதம், அதாவது ஒரு 31 நாள் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் பலன்கள் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம். இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் 3ஆம் பாதம் கும்பத்திலையும், சதயம் 2ஆம் பாதம் மகரத்திலையும், சதயம் 1ஆம் பாதம் தனுசுலையும் வரும். எதனால் நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது, அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து, அதாவது எந்த ராசியில் இருக்கிறதோ நவாம்சத்தில் அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுபர்னுடைய ராசிகளில் நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு. ராகுவுக்கே தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும். இப்போ பார்த்தலையானா பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மகாரகன்னு சொல்கிறோம். இந்த கர்மகாரகன், ஆயுள்காரகன்,
வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர், தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம்? சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார், அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது. அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனைஷ் பிரசோதயாத்து அப்படின்றது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் ஜெபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இதை தவிர கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எல்தீபம் போட்டுட்டு வர்றதும் 8 பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம். அதை விட கொஞ்சம் பெட்டராகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சுரசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம், அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்ஸு, அது ஷோல்டர் பேக், அது தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் துப்புரவு தூய்மை பணியாளர்கள், கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆவார். 1 டிகிரி தாண்டணும் அப்படின்னா 1 மாதம் ஆகும். அதனால தான் சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7.5 சனின்னு சொல்லும்போது 3 கட்டத்தில் 3 ராசியில் போகிறத நம்ம ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் கணக்கு பண்ணி 7.5 வருஷம் சொல்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட 139 நாள் அவர் வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாகி 139 நாள் வக்கரக நிவர்த்தியானார். அதாவது 4/11/2024 வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருப்போம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த, அதாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பின் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களே, ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா, இல்லைன்னா நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பெயர்ச்சி 2024 19/6/2024 4/11/2024 வரை உண்டான நாட்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ சனி பகவான் 19/6/2024 வக்கரகதி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வக்கரகதி அடைந்தாலும் அவர் அடுத்த ராசிக்கு பெயரில், ஆனால் அதே நட்சத்திரத்தில், அதாவது சதய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. 19/6/2024 அவர் வக்கரகதி அடைகிறார். இதன் மூலியமாக ஒரே நட்சத்திரம் சதயம் 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம்னு இந்த 3 பாதத்தில் மட்டுமே அவர் பயிற்சியாளர், அதாவது வக்கரகதி அடைகிறார். இதில் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் காற்று ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 2 மாதம் இருக்கார். அதாவது 19/6 19/8/2024 வரலும் உண்டான காலகட்டம் வரலும் நவாம்சத்திலையும் கும்பத்திலே இருக்கிறதுனால வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் இந்த இது காற்று சம்பந்தமான விமான ஊர்தி, அதை தவிர ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ட்ரோன்ஸு இந்த மாதிரி செய்கிறவங்க, சேட்டலைட்ஸு, அதை தவிர சேட்டலைட் மூலியமாக எடுக்கக்கூடிய படங்கள், அதை தவிர கேமராஸு, நிழல் படங்கள் இதெல்லாம் வேலை செய்கிறவங்க, அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸு, அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் இந்த உளவுத்துறை மற்ற இந்த மாதிரியான சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம். போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. ஏன்னா இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். அதாவது எடுத்த விஷயங்கள் எல்லாமே முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த 19/6 19/8 வரலாம் 8/2024 வரலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு 1.5 மாதம், அதாவது 19/8 4/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் மகரத்தில் இருக்கார், அதாவது நவாம்சத்தில் மகரத்தில் சதயம் 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இது நில ராசியாக இருக்கிறதுனாலையும் பெண் சனியினுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் சில பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பை நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் மகரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சனி பகவான் நவாம்சத்தில் உட்கார போகிறார். இது புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் முதல் பாதம் சதயம் 1ஆம் பாதத்தினுடைய சனி பகவான் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் 4/10/2024 4/11/2024 வரை உண்டான காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களானால் நீங்கள் நினைத்ததை எடுத்து நிச்சயமாக முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கோச்சார பிரகாரம் 6ஆம் இடத்துல மறையிறதும் சனி பகவான் அவர் நவாம்ச பிரகாரம் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் உடல்நலத்தை கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த ஒரு மாதம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருங்க. யாரிடமும் தேவையற்ற வார்த்தைகள் வீண் வம்புகளுக்கு போக வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. கடின உழைப்பு கொஞ்சம் அதிகமாக வரும். ஜாகிரதையாக இருங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வக்கர சனி பயிற்சி உடல் நலத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலாம். பண வரவிற்கு உங்களுடைய தொழில் அபிவிருத்தி இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரவிருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். நீங்கள் தேனி அருகில் இருக்கக்கூடிய குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோவிலுக்கு ஒரு தரம் இந்த 140 நாளில் 139 நாளில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் போகக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.